இது உங்கள் மேக்ஸ்வேர்ல்ட். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்லை, இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்ஸ், அது யாருக்கு உதவும்னு சொன்னால், அது வந்துட்டு முழுதுமாக ஒரு எடிட்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதாவது தன்னுடைய ஃபோட்டோவை வந்துட்டு எடிட் பண்ணி ஃபேஸ்புக்லேயோ அல்லது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அது முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீடியோக்களை வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுடைய பேக்ரவுண்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகமான நேரம் எடுக்கும். அதாவது ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வந்து அவங்க வந்துட்டு ஒதுக்குவாங்க. ஸோ அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ நேரங்கள் வந்துட்டு அதிகமாக அதுக்கு ஒதுக்காமல் உடனே அதாவது ஒட்டோவாக சிங்கிள் கிளிக்கில் வந்துட்டு எப்படி நம்மளுடைய பேக்ரவுண்டை ஒட்டோவாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நண்பா அந்த இதுக்குள்ளே போவோம். அந்த ஆப்ஸ் வந்துட்டு நண்பா ப்ளே ஸ்டோரில் இருக்குது நண்பா. அதில் வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிபோர்ட் அவுட் ஆஃப் பேக்ரவுண்ட் சேஞ்சுன்னு சொல்லி டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க நண்பா. இதான் அந்த ஆப்ஸ் நண்பா. இதை டவுன்லோட் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே இருக்காது நண்பா. கேட்டவுடனே அதில் வந்துட்டு நீங்கள் விரும்பி ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு தேவையான ஏரியா வந்துட்டு அப்படியே க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாவில் வச்சுட்டு அப்படியே க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாங்க ப்ரொசீஜர் நண்பா. இது வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு ப்ரொசஸிங் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கணும் நண்பா. ஒரு 1 மினிட்ஸ் கூட எடுக்காது. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு பேக்ரவுண்ட் அப்படி டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான பேக்ரவுண்ட் வந்துட்டு அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கணும், வெயிட் பண்ணி ஓகே நண்பா முடிய போகுது. ஓகே வெயிட். ஓகே நண்பா, இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. ஸோ இப்போ பின்னுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பேக்ரவுண்ட் அப்படி வந்துட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு சிங்கிளாக அது வந்துட்டு பிஜிஎம் ஃபைலில் வந்துட்டு பிஎன்ஜி ஃபைலில் வந்துட்டு இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பின்னால் இதில் இருக்க அவங்களே தந்திருக்காங்க பேக்ரவுண்ட் வந்துட்டு. அந்த பேக்ரவுண்ட் விரும்பிய பேக்ரவுண்ட் நம்ம அதில் வந்துட்டு சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் அந்த பேக்ரவுண்டை போட்டுட்டு அப்படி இதை போட்டுக்கணும். நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்களோட எடிட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ அப்படி பேக்ரவுண்ட் போடணும்னு சொன்னால் இன்றைக்கி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த நீங்கள் உங்களோட ஃபோன் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அதை சேவில் கொடுத்தவொடனே சேவ் ஆகிடும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ நண்பா, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோ நண்பா. மறக்காமல் கண்டிப்பாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடும் நண்பா. தேங்க்யூ நண்பா.